வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற சினிமா உலகத்துல ஒரு முக்கியமான கம்பேக்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இயக்குனர் ராஜமுருகன் ஜப்பான் படத்துல விட்டதை மயிலாட் படத்துல பிடிச்சிருக்காரு. சமூகத்துல இருக்கிற அநியாயங்களை ஓங்கி அடிக்கிற இவரோட பாணி இந்த படத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் பார்க்க போறோம். சசிகுமார் சைத்ராஜன் நடிப்புல உருவாயிருக்கிற இந்த படம் இன்னைக்கு இருக்கிற மருத்துவ சுரண்டல் அதிகார அரசியல தோலுரிச்சு காட்டியிருக்கு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்குங்க. முத்து சிற்பியா சசிகுமாரும் சுசீலாவாக சைத்ராவும் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே கோவில்பட்டியில ஒரு தீப்பெட்டி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களா வராங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாவே வாழ்க்கையை தொடங்குறாங்க. திடீர்னு சுசீலாக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டு மயங்கி விழுகுறாங்க. அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போற இடத்துல முத்து சிற்பிக்கு அங்க சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு தோணுது. இதனால தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. மருத்துவ செலவுக்காக 2 லட்சத்துக்கும் மேல வட்டி வாங்குறாரு முத்து சிற்பி. ஆனா பணமும் கரைஞ்சு போது, நோயும் குணமாகல. கடனை திருப்பி கொடுக்க முடியாம தவிக்கும் போது பணம் கொடுத்த வட்டிக்காரன் உன் கிட்னிய கொடு அப்படின்னு மிரட்டுறாரு. மிரட்டலுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறாங்க. ஆனா தீ விபத்துல இவங்க 2 பேருமே இறந்துட்டதா ஒரு நாடகத்தை நடத்தி போலியான இறப்பு சான்றிதழ் வச்சு அரசாங்க நிவாரண பணத்தை அந்த வட்டிக்காரரை வாங்கிக்கிறாரு. நாங்க உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்து சிற்பி போராடுறதாங்க படத்தோட மைய கருவா கொண்டு வராங்க. சசிகுமார் ஒரு சாதாரண மனிதனா மட்டும் இல்லாம ஒரு சமூக மாற்றத்துக்கான குரலாவும் மாறி இருக்காரு. கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, சசிகுமார் பேசும் அந்த நீண்ட வசனம்னே சொல்லலாம். பசி மனிதநேயம் பத்தி பேசியிருக்காங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்ங்கிற ரீதியில வள்ளலாரோட தத்துவத்தை முன் வச்சு அவர் பேசும் பேச்சு திரையரங்கத்தையே நிசத்தமா மாத்துது. வெறும் பேச்சோடு மட்டும் நிக்காம தனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கும் தான் கிட்னிய திருட முயன்ற அந்த பெரிய நெட்வொர்க்கு எதிராக அதிரடி நடவடிக்கையில இறங்குறாரு. ஒரு சாமானியன் சிறந்தெழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதான் கடைசி 15 நிமிஷமா காட்டப்படுது. மத்திய அமைச்சரோட பிரதிநிதியாவும் அரசு மட்டத்துல இருப்பவங்க இவங்களை ஊரை விட்டு துரத்தி இவங்க இறந்ததா போலி சான்றிதழ் தயாரிச்சு நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆதாரத்தோட நிறுத்தி நாங்க சாகல, இதோ உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு உறக்க சொல்லும் இடம் படத்தோட உச்சகட்டனே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல சசிகுமார் செய்யும் அந்த அதிரடி செயலும் அவர் பேசும் வசனமும் பாப்பவங்களை கண்டிப்பா கண்ணில் தண்ணி வர வளைக்கிற அளவுக்கு உருக்கமா படமாக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தால நசுக்கப்பட்ட ஒரு கிராமத்து மனிதன் வள்ளலாரோட மனித நேயத்தை சொல்லி தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிங்கறத நிரூபிக்கிறதே படத்தோட கிளைமேக்ஸா கொண்டு வராங்க. வழக்கமான சசிகுமாரை இந்த படத்துல பார்க்க முடியாது. முத்து சிற்பியாவே வாழ்ந்திருக்கான்னு தான் சொல்லணும். சைத்ரா கோவில்பட்டி சுசிலாவே அப்படியே பொருந்தி இருக்காங்க. முதல் பாதியில மிரட்டினவங்க 2ஆம் பாதியில அமைதியா போறது படத்துக்கு சின்ன மைனஸ்னே சொல்லலாம். லோக்கல் நிருபரா குரு சோமசுந்தரோட தெனாவெட்டு பேச்சு செமையா இருக்கு. மத்திய அமைச்சரா ஆஷா ஷரத் நடிச்சிருக்காங்க. படிக்கலே இருந்தாலுமே அந்த பார்வையாலேயே மிரட்டி எடுத்திருக்காங்க. அவங்களோட கேரக்டர் யாரோ ஒரு நிஜ அரசியல்வாதியை கண்டிப்பா ஞாபகப்படுத்துங்க. ராம்குமார் பிரசன்னா, கோபி நாயனா, நீதிபதியாக வர ஜெயபிரகாஷ் அவங்களோட நடிப்பும் படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல நடக்கிற சட்டவிரோதமான கிட்னி விற்பனையை இந்த திரைக்கதை மையமா வச்சிருக்காங்க. ஏழைங்களை எப்படி அதிகார வர்க்கத்தால ஏமாத்தப்படுறாங்க அப்படிங்கறத ராஜமுருகன் ரொம்ப தைரியமாவே காட்டியிருக்காரு. ராஜமுருகன் படம் அப்படின்னாலுமே வசனங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாவே இருக்கும். அரசாங்க அலுவலகத்துக்கு வந்துட்டு காசு இல்லைன்னா எப்படி போன்ற வசனங்கள் கைத்தட்டல் பெற அளவுக்கு இருக்கு. இன்றைய காலகட்டத்துல வள்ளலார் கருத்து எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல ஆணித்தரமாவும் சொல்லியிருக்காங்க. ஷால் ரவுண்டோட பின்னணி இசை படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். நீரவ் ஷாவோட கேமரா கோவில்பட்டியோட யதார்த்தத்தை அழகா பதிவு பண்ணியிருக்கு. வலுவான கதைக்களம், வசனம், இடைவேளை, கிளைமேக்ஸ் காட்சி படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். 2ஆம் பாதியில திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. மீண்டும் ஆஸ்பத்திரி கிட்னி வர்றது கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தலாம். சென்னை சம்பந்தப்பட்ட காட்சிகள் கொஞ்சம் நாடகத்தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக மொத்தத்துல மயிலார் ஒரு முக்கியமான அரசியல் நையாண்டி திரைப்படங்க. இயக்குனர் ராஜமுருகன் இந்த படத்துல ஒரு சிறப்பான கம்பேக்ட் கொடுத்திருக்கான்னு தான் சொல்லணும். சமூக அக்கறை உள்ள படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.